ஹாய் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இட்லி செய்யலாம். அதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவை நல்லா கலந்துட்டுக்கலாம். கலந்துக்கிட்டு நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இப்போ வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் ரொம்பவே நல்லது, ரொம்ப குட் ஃபைபரு. வாழைக்காய் போட்டிருக்கேன், 2 இட்லி வாழைக்காய் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெட் கேப்சிகம் ரிச் இன் அயர்ன், ரொம்ப நல்லது, பிளட்டெல்லாம் ஜாஸ்தியாகும். நம்ம இப்போ போட்டுகிட்டே இருக்கேன். நான் ரெட் கேப்சிகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இட்லி கூட சேர்த்தோம்னா அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைலேருந்து கொண்டு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கொஞ்சம் போல் எல்லாத்தையும் எடுத்து எல்லா பக்கமும் தூவிட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா உருட்டி பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நான் இட்லி வச்சுருக்கேன், பிளெயின் இட்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்கள் எல்லாம் ஃபிட் ஆகிடுச்சு, எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம காயெல்லாம் வச்சு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த இட்லியும் சேர்த்து அது கூட இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப சிம் வச்சுன்னா கொதிக்க வச்சு வைக்க முடியாது. இப்போ நம்ம மூடி போட்டுருக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம்னாக்கா நம்மளுக்கு சுவையான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இட்லி கிடைக்கும். அது வந்துட்டு ரொம்பவே நல்லது, குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள். கூடவே நான் இப்போ புதினா சட்னியும் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்யூ, நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.